ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் சாந்திரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாந்திரா வந்து விக்ரம் அரோரா சுபிக்ஷா கேங் கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ பார்வை பற்றி கரிச்சு கொட்டிகிட்ருக்காங்க. இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, இப்போ பாரு கமருதீன் வந்து சண்டை போட்டால் மொத்த வீடே வந்து செம்ம ஹாப்பி. பாரு வந்து ரொம்ப கொஞ்சுவாங்க எல்லாரும், பாரு சூப்பர் டி அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருமே வந்து எல்லோரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பாரு கமருதீன் லவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வீட்டார்களுக்கும் சரி, அதே மாதிரி வெளியே இருக்கிற ஆட்களுக்கும் சரி, ரெண்டு பேர் லவ் பண்ணுறது அவங்களோட விஷயம், அவங்களோட லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. இதில் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கன்சர்ன்? அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி கார்டனில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அப்புறமேட்டு சாந்திரா வந்து போட்டு கொடுக்குறாங்க பார்வை பற்றி. அதே மாதிரி கமருதீனை பற்றி. கமருதீன் வந்து எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டால் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பான். மார்னிங் நடந்த அந்த ஃபைட்லேயே வந்து பாரு என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கமருதீன் கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்து அவன் வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுறான். என்னை இனிமேல் அக்காவும் கூப்பிடாத நான் சொல்லிட்டேன். அப்போவே இவ்வளோ நாளாக பாரு தாங்குனா சாந்திராவுக்கு ஒரு நாள்லேயே வந்து இப்போ பாரு வந்து எதிரி ஆகிட்டா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருவை பற்றி, அதாவது அவங்க பர்சனலாக ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சாந்திரா வந்து பேசிகிட்ருக்காங்க கார்டனில். ஸோ இந்த பேட் டச் விஷயம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்க்குற ஷோ தான். நான் திருப்பியும் அதே தான் எடுத்துகிட்டு வரேன். நான் அன்றைக்கே பாருக்கிட்ட சொல்லிட்டேன், அவள் தான் கேட்கல. இப்போ லவ்லாம் வந்து இப்போது மலையாளம் சீசன் 1 வந்து ஸ்ரீனிஷ் பேர்லி லவ் அந்த மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து பார்க்குறதுக்கே சைக்கிள் அந்த மாதிரி வந்து சாந்திரா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கையில் கோடு எழுதி காமிக்கிறது, அப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுகிறதுன்னு சொல்லும்போது சுபிக்ஷா கேட்குறாங்க, அது என்ன சாப்பிட்றத பற்றின்னு சொல்லிட்டு. அதுவான்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்ல வராங்க. உடனே வந்து பிக் பாஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சனில் என்ன நடக்குது, பாரு கமருதீன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாந்திரா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது, அதனாலே வந்து லைவில் கட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி சாந்திரா வந்து வெளியே பார்த்தது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சுபிக்ஷா ஆர்வக்கோளர் என்ன தெரியுமா டவுட்டு, அக்கா இப்போ வந்து பார்வதி கமருதீன் வந்து அவங்களோட லவ் எப்படி போகுது, அவங்கள எப்படி தான் மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியலையே. ஏன்னா உள்ளே பார்க்குற நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. வெளியே எப்படி தான் இவங்களெல்லாம் ஒத்துக்கிறாங்க, இவங்களை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க மக்கள்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அப்போ தான் வந்து சாந்திரா இந்த ஒரு சொன்னாங்க. ஸோ மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்களோட கேம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து ஓவராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நாளைக்கு வந்து சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு வந்தால் நம்ம பாரு வந்து மொட்டை அடிக்க சொல்லலாமா, சுபிக்ஷாக்காக பாரு மொட்டை அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து கேட்குறாங்க. ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நீ தான் வந்து இந்த ஏதோ ஒரு அனிமல் இருக்கே, கலர் சேஞ்ச் ஆகினே இருக்குமே ஒவ்வொரு ட்ரெயினில் போகும்போதும். ஸோ அதே மாதிரி தான் சாந்திரா இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ சாந்திரா வந்து சொல்கிறாங்க, கமருதீனை பற்றி சொல்கிறேன், போன 3 வாரம் வந்து நான் திவ்யாவை தான் குறை சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்போ திவ்யாவை குறை சொன்னேன்? ஆமாம், இந்த மேடம் வந்து உட்காந்து திவ்யாவால் தான் என் புருஷன் போனான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கல, அதெல்லாம் வந்து என்ன குறை சொல்கிறது இல்லையா? இவங்க வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருக்கு மொட்டை அடித்து அழகு பார்க்குறதுக்கு. என்ன ஒரு ஈவில்தனம் இல்லை, இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. அந்த பொண்ணு உங்களை பற்றி பேசுதா? அவள் எப்போவுமே கமரு கூட இருந்தால் அவனை பற்றி தான் வந்து அவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுவோம், கேம் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க பாரு, அவங்களுடைய பர்சனல் லைஃப், பாரு கமருதீன் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி வெளியே என்ன நினைப்பாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, எப்போ பார்த்தாலும் வீடு ஃபுல்லாகவே வந்து பாரு கமருதீனை பற்றி தான் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வேறு சேர்ந்துட்டாங்க பாரு கமருதீன். அதனால் இவங்களுக்கு வந்து தூக்கமே போயிடுச்சு ஹவுஸ்மேட்ஸுக்கு. ஏன்னா ஐயோ சேர்ந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல்லே வந்து சுற்றிட்டுருக்காங்க.